ஓம் சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். போன எபிசோடில் ஒரு பிஸ்னஸ்மேன் அவரோட இந்த டயபெட்டிஸ் அப்படின்ற நோய்க்காக வேற ஒரு நபர் சொல்லி என்னதான் பணம் இருந்தாலும் ஒரு பணத்தை கொடுத்தோ இல்லை ஒரு மருந்தால் குணப்படுத்த முடியல அப்படிங்கும் பொழுது பாபாவை நாடி வரணும் அப்படின்னு அவருக்கு தோணினது. எப்படி அப்படின்னா, அவருடைய ஒரு நண்பர் சொல்லி ஷிர்டி அப்படின்ற இடத்திற்கு துவாரகாமாய்க்கு பாபா முன்னாடி உட்கார்ந்திருக்கார். பாபாவுடைய லீலைகள், அவர் எதற்காக ஒரு விஷயத்தை பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம யாருனாலையும் கணிக்கவே முடியாது. ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல நான் எதற்காக இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஃபேமிலி அவங்க வெளிநாட்டில் இருந்திருக்காங்க. வெளிநாட்டில் அவங்க இருந்து தோராயமாக, நான் சொல்றது அப்படியே எடுத்துக்கோங்க, அவங்க சொன்ன விஷயத்த நான் வார்த்தை மாறாமல் உங்ககிட்ட சொல்றேன். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கரெக்டாக 3:45 மத்தியானம் பேசியிருக்காங்க. ஷிர்டிக்கு போகலாமே, பாபாவை பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு. எப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க மத்தியானம் தோராயமாக ஒரு 3:45 மணிக்கு பேசியிருக்காங்க. 3:57 மணிக்கு மத்தியானம் 3:57க்கு முடிவு பண்ணி, சரி பாபாவை பார்க்கலாம், பாபாவோட தரிசனம் நிச்சயமாக கிடைக்க வேண்டும் அப்படின்னு அந்த முடிவு பண்ணி டிக்கெட் போட்டிருக்காங்க. உடனடியாக ஒரு 5 நிமிஷத்துல ஷிர்டிக்கு டிக்கெட் புக் பண்ணியாச்சு. அவங்க ஷிர்டிக்கு பாபாவை அவ்வளோ அழகா தரிசனம் பண்ணி, கூட்டமே இல்லாமல் பாபாவை தரிசனம் பண்ணி ஷிர்டியில இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. அவங்க ஷிர்டியில் இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தினருக்கு ஒரு ஃபோன் வருது. என்னன்னா, அவங்க வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இடத்திலே, அந்த ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு அவங்க கேள்விப்பட்ட உடனே, நீங்க இதெல்லாம் நினைச்சு பாருங்க, எதற்காக? ஏன்னா அந்த ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்துல நடந்ததுன்னு சொன்னல, அந்த பக்கத்து ஸ்ட்ரீட்டுக்கு அவங்களோட கணவர் அவங்களும் சரி அவங்க கணவரும் சரி அடிக்கடி அந்த பக்கத்து ஸ்ட்ரீட்டுக்கு போவாங்களாம். அந்த கரெக்டா அந்த பக்கத்து ஸ்ட்ரீட்ல அதே நாள் பிரச்சனை. நீங்க நினைச்சு பாருங்க, பாபா தோராயமாக ஒரு 10 நிமிஷத்துல அந்த குடும்பத்தினரை எவ்வளோ அழகா காப்பாத்தினாங்க அப்படின்னு. ஒரு பிரைவசிக்காக அந்த குடும்பத்தினர் பேரு சொல்லாம இருக்கேன். அவ்வளோ பாபா மேல ஒரு பக்தை, சித்தர்கள் அப்படின்னா அவ்வளோ ஈடுபாடு அந்த குடும்பத்தினருக்கு. அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, குருமார்கள் மேல நம்பிக்கையுடன் இருந்தால் நிச்சயமாக குரு கைவிட மாட்டார். அதுதான் நம்ம அந்த பிஸ்னஸ்மேன் கதையிலேருந்து தெரிஞ்சுக்க போறோம். பிஸ்னஸ்மேன் என்ன பண்ணார்? இந்த குடும்பத்தினருக்கு பாபா தக்க சமயத்துல அந்த இடத்துல இல்லாம, நீ என்னோட இடத்துக்கு வா, நானே உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாதுகாத்தார். அதே மாதிரிதான் அந்த பிஸ்னஸ்மேனுக்கு சொல்லியிருக்கார் அவருடைய நண்பர், ஷிர்டிக்கு போ, பாபாவை தரிசனம் பண்ணு, பாபா உன்னை காப்பாத்துவார். உடனே என்ன சொன்னாலும், பாபா கனவுல வந்தாலும் சரி, பாபாவுடைய உபதேசங்கள் கிடைத்தாலும் சரி, அதை கண்ண மூடி நம்பணும். இந்த இடத்துல பக்தர்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸ்ல ஒருத்தவங்க அடிக்கடி கேட்குறாங்க, என்ன அப்படின்னா, பாபா போட்டோ போட்டு இப்போ இந்த காலத்துல இந்த ஏஐ, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது படிப்படியாக உயர்ந்து கொண்டே வருது இல்லையா? அப்போ இந்த ஏஐ வச்சு பல நல்ல விஷயங்களை பண்ணலாம், பல தவறான விஷயங்களும் பண்றாங்க. இதுல கடவுள் சம்பந்தப்பட்டது என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஷிர்டி பாபா சமாதியிலேருந்து எழுந்து வர மாதிரி, ஷிர்டி பாபா சிரிக்கிற மாதிரி பல்ல காமிச்சு, இதெல்லாம் உண்மையா பாபா? ஏன்னா சில பேர் தெரியாதவங்க என்ன கேட்குறாங்க, பாபா அப்படி கண்ணை சிமிட்டுறாரே, அது உண்மையா நடந்ததா? இதெல்லாம் தயவு செஞ்சு நீங்க ஏஐயை பார்த்து நம்ப வேண்டாம். உண்மையாகவே பாபா பேசுவார், உண்மையாகவே பாபா கண்ணை சிமிட்டுவார், உண்மையாகவே பாபா சமாதியிலேருந்து எழுந்து வருவார். எப்போனா ஒரு பக்தனுக்கு தூய்மையான பக்தியை இருக்கும் பொழுது இதெல்லாம் பாபா பண்ணுவார். அந்த பழத்தை போடுறது மட்டும் இல்லாம சில இடத்துல என்னன்னா ஒரு கெட்ட செய்தியா கொடுக்குறாங்க. இன்னைக்கு கவனமாக இரு, உனக்கு நல்ல நாளாக இருக்காது, உனக்கு பாதிப்புகள் வரும், ஆனா பயப்படாதே, பாபா கைவிட மாட்டார். சிலது ரொம்ப நல்லதா கொடுக்குறாங்க, இன்னைக்கு நிச்சயமாக உனக்கு ஒரு வீடு அமையும், உனக்கு வர வேண்டிய பணம் வரும். சில பேருக்கு கோஇன்சிடென்ஸ்ல நடக்கலாம், உண்மையாகவே சில நேரத்துல பாபாவே நம்மளை பார்க்க வைக்கலாம். ஆனா சில நேரத்துல நினைச்சுக்கோங்க,
அது தெரியாம நம்மளுக்கு கெட்ட செய்தி ஒன்று வந்து அதையே எடுத்து அந்த நாளை வீணாக்கி பாபா இது சொல்லிட்டார். இது எல்லாமே சில பேர் மனிதர்கள் அவங்களா போடுற விஷயங்கள் தான். சில இடத்துல பாபாவோட உத்தரவோட சில பேர் போடுறாங்க. அது இல்லைன்னு நம்ம தவிர்க்கவே முடியாது. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாபா மெசேஜை நம்புங்க. பாபா கைவிட மாட்டார் அப்படின்ற அந்த நம்பிக்கை தான் முதல்ல இருக்கணும். அதை தாண்டி பாபா இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார் அந்த மெசேஜை பார்த்து அப்படியே உங்களோட நாட்களை கழிக்க வேண்டாம். பாசிட்டிவா இருந்து பாபா மேல பழி போடுறவங்களும் ஜாஸ்தி. எனக்கு பணம் வரும்னு பாபா சொன்னாரே அந்த மெசேஜ்ல, ஆனா எனக்கு வரல. இது வந்து மனிதர்கள் போடுற மெசேஜ் தான். பாபா உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் அந்த மெசேஜ் கொடுக்கல. உங்களுக்கு ஒரு செய்தி பாபா தரணும், உங்களுக்கு ஒரு உபதேசம் பாபா தரணும்னு நினைத்தால் ஒரு ஃபேஸ்புக்கோ ஒரு இன்ஸ்டாகிராம் மூலமாகவோ பாபா தரணும்னு அவசியமே கிடையாது. பாபாக்கு கதவு வேண்டாம் உள்ள வரத்துக்கு. ஒரு செகண்ட் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள பாபா உங்கள் கனவுலையோ உங்களுக்கு நேரா வந்து நிச்சயமாக அந்த தக்க உபதேசத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத இந்த சமயத்துல நீங்க மனதார நம்பணும் அப்படிங்கிறதான் என்னோட ஆசை. இப்போ அந்த நபர் நம்பிக்கையோட வரார். பாபா பண்ணுவார், என் நண்பர் சொல்லியிருக்காரே, பாபா எனக்கு இந்த சர்க்கரை வியாதியிலிருந்து என்னை வெளியில கொண்டு வரார், டயபெட்டிஸ் எனக்கு ஒன்று இருக்கவே இருக்காது அப்படின்ற நம்பிக்கையில வரார். ஆனா பாபா என்ன பண்ணார், வினோதமாக ஒரு தர்பூசணி பழத்தை எடுத்து அது துண்டு துண்டாக வெட்டி அந்த இடத்துல பல பல பக்தர்கள் இருக்கார். அந்த பக்தர்கள்ல ஜோதீந்திரா தர்கத் அப்படின்ற ஒரு பக்தரும் இருக்கார். அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கும் பொழுது துண்டு துண்டாக கட் பண்ணி அந்த பழத்துல துண்டு துண்டா கட் பண்றார். அதுல ஒரு துண்டை எடுத்து அதை அப்படியே ரெண்டாக பிளக்கிறார். அந்த ஒரே துண்டை எப்படின்னா, அந்த வாட்டர் மெலானோட பல்ப் இருக்கும் பாருங்க, அந்த தர்பூசணி பழத்துல அந்த பழம் இருக்கும் பாருங்க, அந்த பழத்தை எடுத்து ஜோதீந்திரா இதை நீ சாப்பிடு அப்படின்னு கொடுத்து அந்த கிரீன் கலர் ஹார்டான ஒரு போர்ஷன் இருக்கும் பாருங்க, இந்த தர்பூசணி பழம் வெளியில நம்ம பார்க்கிறோம் பாருங்க, அந்த பகுதியை எடுத்து வந்த அந்த பிஸ்னஸ் மேனுக்கு கொடுக்கிறார். இந்தாங்க இது நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு. அப்போ வந்த நபருக்கு எவ்வளோ ஒரு பெரிய இன்சல்ட் மாதிரி அப்படின்னு நினைக்கிறார். பாபா இவர் பெரிய மகான்னு சொன்னாங்க, ஆனா எப்படி வந்து ஒரு நபர் இங்க வரார் அப்படின்னா அவர் இப்படி காயப்படுத்தலாமா பாபா, பாபா என்ன ஒரு தெய்வமா அப்படின்னு அந்த இடத்துல ரொம்ப கோவப்பட்டு அந்த வந்த பிஸ்னஸ் மேன் கத்துறார். பாபா நீங்க தெய்வம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க, ஆனா உண்மையாகவே ஒரு மனிதனை எப்படி காயப்படுத்தணும் அப்படின்னு உங்ககிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு நல்ல பாடத்தை நீங்க கற்றுக் கொடுத்தீங்க, நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன் அப்படின்னு கோபப்பட்டு அந்த அந்த கொடுத்த தர்பூசணி அப்படியே கீழே போட்டுட்டு அந்த நபர் எழுந்து வெளியில போயிட்டார். உடனடியாக பாபா சொல்றார், அந்த இடத்துல ஜோதீந்திரா தர்கத்லேருந்து எல்லாரும் இருக்காங்கல்ல, அப்போ பாபா சொல்றார், எந்த செயலும் நானா பண்றதே கிடையாது. அல்லாஹ் அதாவது இறைவன் என்ன பண்ண சொல்றாரோ அதை தான் நான் செய்கிறேன் அப்படிங்கிறார். என்னைக்குமே தன்னை தெய்வம்னு பாபா தன்னுடைய சச்சரித்தத்திலே நீங்க படிக்கலாம். பாபா தன்னை தெய்வம் அப்படின்னு யாருக்கிட்டையும் சொன்னதில்லை. அந்த இடத்துல ஜோதீந்திரா தர்கத் கிட்ட பாபா சொல்றார், ஜோதீந்திரா உனக்கு கொடுத்தல இந்த பழம், அதை நீ சாப்பிடாத, வச்சிரு, இந்தா நான் அந்த பிஸ்னஸ் மேனுக்கு கொடுத்தல அந்த வெளி பகுதி அந்த தோல் பகுதி அதை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த ரொம்ப ஹார்டான போர்ஷன் எடுத்து அந்த பச்சை கலரா இருக்கும் பாருங்க அதை எடுத்து ஜோதீந்திரா தர்கத் கிட்ட கொடுக்குறான். ஜோதீந்திரா தர்கத் இது ஒரு காயமா ஒரு இன்சல்ட்டா எடுத்துக்கவே இல்லை. என்னோட பாபா எனக்கு தரார், நான் அதை சாப்பிடுவேன், அதுதாங்க பக்தி. அந்த மகான் என்ன செய்தாலும் அதை ஏத்துக்கக்கூடிய அந்த பக்குவம் நமக்கு இருக்கணும். உடனே என்ன பண்றார் ஜோதீந்திரா, கொடுங்க பாபா அப்படின்னு சொல்லி தன்னோட கையில இருந்த அந்த பழத்தை கீழே வைத்து பாபா கொடுத்த அந்த வெளிப்பகுதியை சாப்பிட ஆரம்பிக்கிறார். இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஜோதீந்திரா தர்கத் சொன்ன விஷயம் என்னன்னா, அவங்க ஜென்ரேஷன் கிட்ட போய் நீங்க பேசி பாருங்க, அவ்வளோ அற்புதமான லீலைகள் உங்களுக்கு கேட்க கேட்க அப்படியே ஆனந்தமாக இருக்கும். இவ்வளோ பாபா பண்ணியிருக்காரா, இத்தனை எல்லாம் பாபா பண்ணியிருக்காரா அப்படின்னு. அந்த மகானுடைய லீலைகளுக்கு ஒரு எல்லையே கிடையாது. அது இப்படிதான் அந்த லீலை இருக்கும் நம்ம சொல்லவே முடியாது. அப்படி அந்த மகான் லீலை பண்ணுவார். என்ன பண்றார் ஜோதீந்திரா தர்கத், அந்த பாபா கொடுத்த அந்த வெளிப்பகுதியை சாப்பிடும் பொழுது அந்த வாட்டர்மெலான் அந்த தர்பூசணி பழம் கூட அவ்வளோ இனிப்பா இருக்காதாம். அந்த வெளிப்பகுதி அவ்வளோ அற்புதமா இருந்ததா, அவ்வளோ இனிப்பா இருந்ததா. அவர் எப்படி சொல்றார் அப்படின்னா,
ஒரு வாழைப்பழத்தோட சாஃப்டா இருந்தா அது எப்படி இருக்கும், அந்த மாதிரி கடிக்கிறதுக்கு அவ்வளோ சாஃப்டா அவ்வளோ இனிப்பா இருந்ததா. நீங்க நினைச்சு பாருங்க, நம்மனால அதை பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. இதுக்கு இந்த ஜோதிந்திரா தர்கர் நம்பிக்கையோட சாப்பிட்டார்ல, அதற்கான பலன் என்னன்னா, வந்த பிசினஸ்மேன் எதற்காக வந்தார், டயபெட்டிஸ் அப்படின்ற அந்த நோய், அந்த சுகர் லெவல் பயங்கர ஜாஸ்தியா இருக்கு, அதை ஒரு கட்டுப்பாடோட இருக்கவே முடியல, சாப்பாடு ஏகப்பட்டதை சாப்பிட்டுடுறார், அந்த சுகர் லெவல் கம்மியும் ஆக மாட்டேங்குது, என்ன பண்றது, எந்த மருந்துலையும் குணமடையிலையே அப்படின்னு பாபா கிட்ட வந்தார். ஆனா பாபா சொன்னதை கேட்டிருந்தா அவருக்கு இந்த டயபெட்டிஸ் அப்படின்ற அந்த நோயிலேருந்து நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும், அவர் குணமடைஞ்சிருப்பார். ஆனா ஜோதிந்திரா தர்க்கத்துக்கு கிடைச்ச அந்த பலன் என்ன அப்படின்னா, பாபா கொடுத்ததை அவர் சாப்பிட்டு அவருக்கு அவருடைய வாழ்க்கையில டயபெட்டிஸ் அப்படின்ற அந்த நோய் அவர் சாகிற வரைக்கும் வரலையாம். எப்பேற்பட்ட ஒரு அற்புதம். நம்மனால ஒரு தர்பூசணி பழத்தை சாப்பிட்டு சுகர் லெவல்ல கம்மி பண்ண முடியுமா, இல்ல இந்த வியாதியிலேருந்து ஒருத்தரை குணப்படுத்த முடியுமா? இல்ல, அதுதான் மகான். அவருடைய லீலைகள். இது எதற்காக நான் சொல்றேன், அவருடைய லீலைகளை இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும், ஒரு கட்டத்துக்குள்ள நம்ம சொல்லவே முடியாது, அதை கொண்டு வரவே முடியாது. இது நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, கண்மூடித்தனமான நம்பிக்கை மனிதர்கள் மேல வைக்கிறத விட அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இறைவன் மேல வைத்தால் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். இந்த மாதிரி அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால் பாபாவும் அற்புதமான லீலைகள் பண்ணுவார் அப்படின்றதற்கு ஒரு பெரிய உதாரணம் கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு பக்தர். நான் சொல்ல போற இந்த லீலையை கேட்டுட்டீங்கன்னா நீங்க ஆடி போயிடுவீங்க. கூஸ் பம்ஸ் வராம இருக்கவே இருக்காது, கண் கலங்காம நம்ம இருக்க முடியாது. ஏன்னா இந்த லீலை அவ்வளோ ஒரு அற்புதமான லீலை. நடந்து வருஷங்கள் ஆகல, கரெக்டா 1 மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு அற்புதமான சம்பவம். அது என்ன லீலை, மனிதர்களால பண்ண முடியாதது பாபா பண்ணுவார்னு பாபா காமிச்சு கொடுத்த ஒரு அற்புதமான லீலை. அந்த லீலை என்ன, அது யாருக்கு நிகழ்ந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.